Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாரம்பரியமான ஹெல்தி டிஷ் வாழைப்பூ கோலா உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ, தேங்காய் 1 கப், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1, பூண்டு 2, பொட்டுக்கடலை பவுடர், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொத்தமல்லி, சால்ட், எண்ணெய். வாழைப்பூவை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிருங்க. இப்போ மிக்சியில தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 பூண்டு, 1 பச்சை மிளகாய். இதை இப்போ அரைச்சிக்கலாம். மையா அரைக்க வேணாம், நரன்னு இருக்கும் போதே எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல்ல அந்த அரைச்சதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி, பொட்டுக்கடலை பவுடர். இப்போ அந்த வாழைப்பூவை சேர்த்துடலாம். வாழைப்பூவை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியா இருந்ததுன்னா உங்களுக்கு பிசைய வராது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி ஊத்தாம. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருட்டி வச்சிருக்கதை நான் ஒன்று ஒன்றா எண்ணெயில போட்டுடுறேன். கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைங்களும் நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா துவர்ப்பு எதுவுமே உங்களுக்கு இதுல இருக்காது. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம